பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தேனி பங்களாமேட்டிலே கூடியிருக்கின்ற அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சிமிகு இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தேனி என்றாலே அது என்றைக்குமே என் நெஞ்சத்திலே நிறைந்திருக்கின்ற பகுதி என்பது உங்களுக்கு தெரியும். என்னை முதலாக அம்மா அவர்கள் இங்கே உங்கள் தொகுதியில்தான் பாராளுமன்ற வேட்பாளராக நிறுத்தி நீங்கள் எல்லாம் என்னை பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தீர்கள். கடந்த 24 தேர்தலில் நீங்கள் எனக்கு வெற்றி வாய்ப்பை வழங்கவில்லை என்றாலும் இந்த தேனி தொகுதி மக்களோடு தான் இனி என்றென்றைக்கும் இருப்பேன் என்கிற ஒரே நோக்கத்தோடு இங்கே தேனியிலே நான் வீடு எடுத்து தங்கியிருப்பது உங்களுக்கு தெரியும். தம்பி கொடியா பிளீஸ், கொடியா இருக்கீங்க. ஒரே கொடி பிரச்சனையா இருக்குப்பா இன்னைக்கு. தம்பி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் உங்க கொடியை நான் பேர்லாம் சொல்ல போறேன். ஜான் பாண்டியன் பேர்லாம் வைங்க, கொஞ்சம் கீழே வைங்க. பேச விட மாட்டாங்கப்பா. தம்பி காசி, கொஞ்சம் நீ அமைதியார. தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக, பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக, பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக, நமது தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் வேட்பாளராக, ஜான் பாண்டியன் அவர்களின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக மற்றும் நமது கூட்டணி கட்சிகளின் வேட்பாளராக, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர், உங்களது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் கதிர்காமு அவர்கள் இந்த முறை இங்கே போட்டியிடுகிறார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவர் அம்மாவால 2016 சட்டமன்ற உறுப்பினராக வேட்பாளராக நிறுத்தப்பட்டு நீங்கள் அவரை வெற்றி பெற செய்தீர்கள். அவரது பதவியை எனக்காக அன்றைக்கு அவர் துறந்த காரணங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து அவர் இடைத்தேர்தலில் 21 சட்டமன்ற தேர்தலில் உங்களின் வேட்பாளராக போட்டியிட்டார்கள். இந்த முறை குக்கர் சின்னத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் வேட்பாளராக அண்ணன் இபிஎஸ் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளராக, மோடி அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளராக இங்கே போட்டியிடுகின்றார். அவரை இந்த முறை நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். கடந்த 5 ஆண்டுகளாக இங்கே திமுக சட்டமன்ற உறுப்பினர் தான் இருந்து வருகிறார். திமுக ஆட்சிதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நமது தேனி மாவட்டம், குறிப்பாக நமது பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி தேனி பகுதி இன்றைக்கு கேட்பாரற்று இங்கே பல்வேறு பிரச்சனைகள், சுகாதார சீர்கேடுகள், இன்னும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட சரிவர அவர்கள் நிறைவேற்றி தராமல் இருக்கிறார்கள். முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னவற்றை ஏதாவது நிறைவேற்றி தந்திருக்கிறாரா என்பதை தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். இங்கே தமிழ்நாட்டில் அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் எப்படி சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு இந்த ஆட்சி காலத்தில் யாருக்கும் திமுக ஆட்சியிலே பாதுகாப்பு இல்லை. குறிப்பாக பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு இல்லை என்பதுதான் உண்மை. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களின் புழக்கம் தமிழ்நாடு முழுவதும் பரவி கிடக்கிறது. வீட்டிலே இருக்கிற பெண்களுக்கும் சரி, வெளியிலே செல்கின்ற பெண்களுக்கும் சரி இன்றைக்கு பாதுகாப்பு இல்லை. அதுபோல யாருடைய உயிருக்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பாதுகாப்பு இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். அதனால்தான் சொல்கிறேன், மீண்டும் அம்மா அவர்களின் ஆட்சியை இங்கே உருவாக்கின நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம்
குக்கர் சின்னம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேனி என்றாலே, தேனி மாவட்டம் என்றாலே இது அம்மாவின் மாவட்டம் என்பதை நிரூபிக்கின்ற விதமாக 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் நமது அதிமுக தலைமையிலான கூட்டணியின் வேட்பாளர்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, டாக்டர் கதிர்காம அவர்கள் உங்களுக்காக சிறப்பாக பணியாற்ற நீங்கள் அவருக்கு வாய்ப்பளிக்க வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.